பாகிஸ்தானுக்கான பதிலடி எப்படி, எங்கே, எப்போது அப்படிங்கிற கேள்வி தான் இந்த பிராந்தியத்தை நிறைத்திருக்கிறது. அனைத்து மாநிலங்களும் தேசம் தழுவிய அளவில் மாக் ட்ரில்ஸ், ஒரு போர்க்கால சூழலுக்கான மாக் ட்ரில் நடத்தணும் அப்படிங்கிற உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது முக்கிய செய்தியாக சற்று நேரத்துக்கு முன்னாடி வந்திருக்குங்கிறத பார்க்கிறோம். திரு சூர்யா வைத்த விமர்சனங்களுக்கு பதில் சொல்ல விரும்புவீங்க. இந்த மாதிரி கடுமையான சூழல், அது உங்க காலமோ எந்த காலமோ, எல்லா நாடுகளுக்கும் ரொம்ப பலமான நாடுகள்னு கணிக்கக்கூடிய நாடுகளுக்கு கூட, அமெரிக்காவுக்கு ஒரு பேர்ல் ஹார்பர், இப்போ இஸ்ரேலுக்கு October 7th, இப்படி பலமான தேசங்களுக்கு கூட இந்த மாதிரியான சவால்கள் வந்திருக்கு. ஆனால் அதை நம்ம எப்படி எதிர்கொள்றோம், ஹவு டு வி ரியாக்ட் அப்படிங்கிறது தான் முக்கியமானது. இப்போ 26/11 சம்பவத்தை பற்றி சொன்னீங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன நடவடிக்கை எடுத்தோம்? இப்போ பாலக்கோட்டோ, உரியோ, புல்வாமோ, இதுக்கப்புறம் டிசைசிவான ஆக்ஷன்ஸ் எடுக்கப்பட்டிருக்குல்ல. நாங்கள் எப்படி பலமா நம்ம கையாண்டிருக்கோம். ஒரு 6 வருட கால அமைதி அப்படிங்கிறது அதோடைய விளைவா தானே நம்ம பார்க்கறது. ஸோ வி ஆர் ரியாக்டிங் வெல் அப்படிங்கிறாங்க. இல்ல, நீங்க சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் ஒரு டிசைசிவான ஆக்ஷனா, அது முதல் முறையில் நடத்தப்பட்டதா அல்லது வரலாற்றுல அதுக்கு முன்னாடி பலமுறை நடத்தப்பட்டதான்னு தனி விவாதம், தனியா நம்ம பேசலாம். நாங்க என்ன சொல்றோம்னா, இப்ப போற போக்குல சூரிய என்ன சொன்னாருன்னா, வெயிட்டிங் அண்ட் ஃபைட்டிங்னு சொன்னாரு. நீங்க 8 நாளா வெயிட் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க ஃபைட் பண்ண மாதிரி தெரியல, நீங்க ரிட்டாலியேட் பண்ண மாதிரியே தெரியல எங்களுக்கு. வர்த்தக ரீதியாக நீங்க எடுத்த எல்லா நடவடிக்கையும் நாங்கள் முழுமையாக ஆதரிக்கிறோம். எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்ல. ட்ரேட் ரிலேஷன்ஸ்ல பாகிஸ்தான் மிகப்பெரிய அடி வாங்க. யார் நேரத்தை தேர்ந்தெடுக்கிறது? இல்ல எனக்கு புரியல, திருப்பி சொல்லுங்க. Who chooses the time? ராணுவம் தானே இதை தாக்கிறதுக்கு சரியான நேரம். நம்ம தயாரிப்பில் இருக்கோம் அப்படின்னா அதை ராணுவம் தானே முடிவு செய்யணும். காங்கிரஸோ சமாஜ்வாதியோ முடிவு செய்ய முடியாது. இல்ல, அரசு தான் முடிவு செய்யணும். அரசு தான் ராணுவ கட்டளையிட முடியும். ராணுவம் அதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும். அதன் பிறகு அரசு முடிவு. இது தாமதம் எப்படி முடிவு போறீங்க? ஒரு 9 நாளோ 10 நாளோ தாமதங்கிற முடிவுக்கு எப்படி வர்றீங்க? இல்ல நான் இதை எப்படி கம்பேர் பண்றேன்னா, நீங்க மும்பை தாஜ் அட்டாக் நடந்த சமயத்துல 24 மணி நேரத்துல அங்க என்எஸ்ஜி கமாண்டோ படைகள் இறக்கப்பட்டாங்க. அதன் பிறகு அதை சம்பந்தப்பட்ட விசாரணை மூலமா கைது செய்யப்பட்டாங்க. அவங்க நீதிமன்றத்துக்கு கொண்டு வரப்பட்டாங்க. இது எல்லாமே நடந்து குறுகிய காலகட்டத்துல தான். நம்ம கிட்ட அன்னைக்கு எண்ணெயே கூட கிடையாது. இன்னைக்கு எண்ணெயே இருக்கிறது. அதன் பிறகு எண்ணெயை உருவாக்கணும். எண்ணெயை வச்சிருக்காங்க, ஐபி இருக்கிறது, ரா இருக்கிறது, பார்டர் செக்யூரிட்டி போர்ஸஸ், இவ்வளவு அதிகாரம் கொண்ட ஒரு அரசு இன்று வரை அதுல தொடர்பு படுத்துறாங்க யாரு, அந்த வந்த தீவிரவாதிகள் யாரு, எந்த பகுதியில், எந்த தகவலும் இன்றைக்கு வரைக்கும் வரவே இல்லை வெளியில. அப்போ இன்னைக்கு சர்வதேச அரங்குல நீங்க போயிட்டு இவர்கள்லாம் செய்தார்கள் அப்படி சொல்வதற்கான ஆதாரம் கூட உங்ககிட்ட இல்ல. நீங்க சொல்றதை மட்டும் நம்பிக்கிட்டு தான் இன்னைக்கு எல்லாரும் நாம இருக்கிறோமே தவிர, மற்றபடி பாதிக்கப்பட்ட மக்கள் சார்ந்துதான் இருக்குது. ஆனா யார் வந்தாங்க, எந்த பகுதி, அது சார்ந்து எந்த தகவலும் இந்த அரசு ஊடகத்துக்கு முன்னாடியோ அல்லது மக்களுக்கு முன்னாடியோ வைக்கவே இல்லையே. ஓகே, இதுக்கு பதில் சொல்லுங்க கர்னல். இதுக்கு பதில் சொல்லுங்க. இன்னைக்கு என்ன தரவுகளை நம்ம சர்வதேச அரங்கத்துல கொடுக்குறோங்கிறது இருக்குல்ல. நம்ம பாகிஸ்தான் காரணம் அப்படிங்கிறோம். அவன் நாங்க காரணம் இல்லைங்க, சர்வதேச விசாரணை நடத்துங்கன்னு அப்பாவி போல நடிக்கிறான். யுஎன்எஸ்சில இன்னைக்கு அதான் சொல்ல போறான் இன்னும் சற்று நேரத்துல. நம்ம வலுவா என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்கோம்னு கேட்கிறார் யூனியன். நாட் வேலிட். இட்ஸ் ஆஸ் ஒரு பொது மக்களாக அவருடைய கேள்வி, அவருடைய ஆதங்கத்தை சொல்கின்றார். வேலிடா நான் சொல்ல முடியாது. Why not? Why not? Yeah, exactly. Good question. ஏன்னா எவ்ரிதிங் உடனடியா மீடியா கிட்ட சொல்றது இல்ல, அப்போசிஷன்ல கொண்டு போய் சொல்றது, பப்ளிக் கிட்ட சொல்றது தேவையில்லாத ஒரு விஷயம். இட்ஸ் ஒரு விஷயத்தை எப்படி ராஜதந்திரமா எடுத்துட்டு போறது, ஒரு விஷயத்தை எந்த நேரத்துல எந்த சமயத்துல அதை ப்ரொடியூஸ் பண்ணணும், அந்த எவிடன்ஸை அப்படிங்கறது அரசாங்கம் முடிவு பண்ணும். அது அங்க இருக்கக்கூடிய உளவுத்துறைகள் முடிவு பண்ணும். அதுக்கான அதிகாரிகள் இருக்கின்றார்கள், அதுக்கான செக்யூரிட்டி கவுன்சில் இருக்கு, அவங்க முடிவு பண்ணுவாங்க. அது வரைக்கும் அரசியல் அரங்கத்துல கேள்வி வரும் தானே, எழும் தானே எதிர்க்கட்சிகளால. அது மாதிரி கேள்வி எல்லாம் இங்கே நாடே ஒரு போர் சிச்சுவேஷன்ல இருக்கும்போது, ஒரு வார் டைம் கண்டிஷன்ல இருக்கும்போது இது மாதிரியான கேள்விகள் சரியானதா அப்படின்னு நீங்க எனக்கு நான் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க எனக்கு சொல்லுங்க. இந்தியாவினுடைய கேட்டாங்க, நான் அதை ரிமைண்ட் பண்றேன். ஓகே லெட் மீ கம்ப்ளீட், தென் யூ கேன். ஐ டிடன்ட் உங்களை இன்டர்ஃபியர் பண்ணல. ஒரே ஒரு விஷயம், ஜம்மு அண்ட் காஷ்மீர் இப்போ உடனடியாக நம்ம அட்டாக் பண்ணல இமீடியட்டா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாரு. அதுக்கு நான் சொல்றேன், இப்போ நம்ம டோட்டல் ரீஜனை 4 பிரிச்சுக்கலாமா? ஜம்மு அண்ட் காஷ்மீர், பஞ்சாப், ராஜஸ்தான், குஜராத், 4 பக்கத்துல பாகிஸ்தானுடைய பார்டர் இருக்கு. ஜம்மு அண்ட் காஷ்மீர் மட்டும் எடுத்தோம்னா 1225 கிலோமீட்டர், பஞ்சாப் எடுத்தா 553 கிலோமீட்டர், ராஜஸ்தான் எடுத்தா 1137 கிலோமீட்டர், குஜராத் எடுத்தா 508 கிலோமீட்டர். அதை தாண்டி நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு இடத்துல ஒரு ராணுவம் ஒரு போருக்கு போகணும்னு அவங்க பிளான் பண்ணுவாங்க, ப்ரிப்பரேஷன் பண்ணுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி அவங்க டிப்ளாய்மெண்ட் பண்ணுவாங்க. எவ்ரிதிங் ட்ரை சர்வீஸ் அதை ஒர்க் பண்ணும். ஜாயிண்ட் ஆபரேஷன் கமிட்டி உட்காரும். இது பிரதம மந்திரி ராணுவத்திட்ட சொன்னோடனே நீங்க போருக்கு போனோம்னு அடுத்த நாள் போருக்கு போக மாட்டாங்க. 1971 என்ன ஆச்சு?
இந்திரா காந்தி அம்மையார் வந்து சொன்னாங்க, இப்போ சாம் மானக்ஷா அவர்களை கூப்பிட்டு, என்னோட வந்து ஹீரோ அவர் கூப்பிட்டு சொன்னாங்க, நீ வாருக்கு போகணும், இப்போ முடியாதுன்ட்டார் அவர், என்னோட ரெசிக்னேஷன் எடுத்துங்கன்னாரு, அதுக்கு மேலே நீங்கள் இப்போ ப்ரெஷரைஸ் பண்ண அப்படின்ட்டு. அப்புறம் ஆஃப்டர் 9 months he went and he gave a great victory for India. ஆகையால் டைமை வந்து யார் டிசைட் பண்ணுவாங்க, எந்த நேரத்தை எந்த இடத்தில் எந்த முறையில் தாக்க வேண்டும் அப்படிங்கறத வந்து பிளான் பண்றது இந்திய ராணுவம். அதுக்கு வந்து ஃபர்தர் வந்து அப்ரூவல் கொடுக்கறது வந்து ஓகே கொடுக்கறது வந்து கோஹெட் கொடுக்கறது வந்து அது வந்து மத்திய அரசு. ஆகையால் அந்த ஃப்ரீ ஹேண்ட் வந்து ராணுவத்திற்கு கொடுத்தால்தான் அந்த வெற்றியை அவர்கள் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்க முடியும். ஆகையால் நம்ம வந்து சும்மா பொதுவாக உட்காந்துட்டாங்க வேலை செய்யறவங்களுக்கு வந்து மனசு டிமோரலைஸ் ஆகிற மாதிரி நம்ம வந்து பேசக்கூடாது. ஆகையால் அங்கே கார்கில் இருக்கு, குப்வாரா இருக்கு, பூஞ்ச் இருக்கு, ரஜோரி இருக்கு, அவர் மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா பஞ்சாப்ல வந்து வாகா இருக்கு, பரமீர் அண்ட் ஜெசல்மீர் ராஜஸ்தான்ல இருக்கு, கட்சி வந்து குஜராத்ல இருக்கு, பல முனை இருக்கு. இதுல ஒரு போருங்கிறது வரும்போது எல்லா இடத்தையும் அவங்க வந்து முதல்ல வந்து டிப்ளாய் பண்ணணும். எந்த பக்கத்துல இருந்து அவர்கள் தாக்குதல் அதை வந்து எதிர்த்து தாக்கக்கூடிய நிலையில் நம்மளை வந்து கொண்டு வந்துக்கணும். ஆகையால் இவ்வளவு சீக்கிரமா ஏன் இன்னும் தாக்கல, இன்னும் உட்காந்துட்டு இருக்காங்கிறது ஒரு சரியான பதிலா கேள்வியா அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரியல. இனியன் இல்ல இது ஒரு நியாயமான கேள்விதான் நான் கேட்கிறேன். நான் ஏன் கேட்கிறேன்னா, அன்றைக்கு 2008 தாக்குதல் நடந்த சமயத்துல பாஜக சார்பா 24 மணி நேரத்தை கேட்ட கேள்வியை நாங்க 8 நாள் கழிச்சு கேட்கிறோம் நாங்க இன்னைக்கு. அப்போ அதுக்கும் நீங்க வந்து பொறுமையா இருங்க, ராணுவ ரகசியம் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து மடைமாற்றம் செய்தீங்கன்னா இது வந்து எந்த வகையில இதை ஏற்றுக்கொள்ள முடியும்னு எனக்கு தெரியல. அன்றைக்கு சிவராஜ் பாட்டீல் அவர்கள் ராஜினாமா செய்தார், சிவராஜ் பாட்டீல் ராஜினாமா செய்தார், ப. சிதம்பரம் அவர்கள் ஒரு உரையாக இலாக்கா மாற்றப்பட்டார். அந்த மாதிரியான அக்கௌண்டபிலிட்டி உங்களுக்கு இருக்கு. 5 வரை அரசு சார்ந்த எதுவுமே இல்ல. அதான் திருப்பி நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே திரு கர்னல், ரொம்ப சுருக்கமா மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் ரொம்ப 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 சுருக்கமா நான் சொல்றேன். அதாவது வந்து 26/11/2008 திருப்பி அதை கோரிட்டு காட்டுறதுனால நான் வந்து ஐம் ப்ரெஷரைஸ்ட் டு கன்வே அபவுட் அந்த டிசாஸ்டர் பத்தி பேசுறதுக்கு. அப்போ வந்து அந்த தாக்குதல்ல வந்து நடந்ததுக்கு அப்புறம் என்ன வந்து நமது அப்பொழுது இருந்த அரசாங்கம் மதிப்பிற்குரிய நம்மளுடைய வந்து பிரதம மந்திரியாக இருந்த மறைந்த மன்மோகன் சிங் எடுத்தார். என்ன எடுத்திருந்தாரு அவரு? எந்த ஒரு ரிட்டாலியேஷனும் எந்த ஒரு விஷயமும் பாகிஸ்தான் மேல எடுக்கல. அதுக்கு மேல வந்து தலைகுனிவான ஒரு விஷயம் நிச்சயமாக ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு வந்து நிச்சயமா தெரியும், சீனியர் ஜேர்னலிஸ்ட், அவருக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரியும். தமிழகத்தில் ஒரு ராணுவத்தை பற்றிய நிறைய வந்து ஒரு நாலேஜ் இருக்கிறவங்க ஒன் ஆஃப் த ஜேர்னலிஸ்ட், சீனியர் ஜேர்னலிஸ்ட் அவர் தான். அதுல மாற்றுக்கிறது எனக்கு கிடையாது. நமது வந்து பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் சைட்லேருந்து நம்மளுடைய வந்து எல்லை பகுதியில் வந்து அவங்களுடைய F-16 வந்து பறந்து போச்சு. அதை வந்து இன்டர்செப்ட் பண்ணி கூட அவங்க வந்து நம்ம இது பண்ணல, அவங்க மட்டும் வராங்க வந்துட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி அமைதியாக நம்ம இருந்தோம். ஸோ அது டிட்டரன்ஸ் அப்படிங்கிறது 0 டிட்டரன்ஸில் நம்ம இருந்தோம். இப்போ டிட்டரன்ஸுங்கிறது என்னென்ன உலகத்துக்கு நம்ம காமிக்கிறோம். ஆகையால் நம்ம 2008 டிசாஸ்டரை வந்து நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடியதோட நம்ம வந்து ஒப்பிடுவது வந்து சரியானதாக இல்லை. ஏப்ரல் 22 சம்பவம் நடந்திருக்கும். டிட்டரன்ஸ் வாஸ் லாஸ்ட் இல்ல? நாட் லாஸ்ட். இப்ப அமெரிக்கா மீது யாரும் தாக்குதல் நடத்தலையா? ஓகே. இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தலையா? ரஷ்யா மீது தாக்குதல் நடத்தலையா? பெர்ல் ஹார்பர் அமெரிக்கா சந்திக்கலையா? 9/11 அமெரிக்கா சந்திக்கலையா? எல்லா நாடுகளுக்கும் அதுல நம்ம எப்படி திருப்பி அடிச்சாங்கல்ல? இப்ப திருப்பி அடிச்சாங்கல்ல, that is called deterrence. ஓகே. What is deterrence means? ரெண்டு விஷயம். இப்போ ஏன் தாமதமான கேள்வி எழுப்பப்படுது? ரெஸ்ட்ரெயின்ட் பத்தி பேசுறோம். இல்ல இது கொஞ்சம் பெர்ஸ்பெக்டிவ் தேவைப்படுது ஹரி. அந்த பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னா, ஒரு ஓல்ட் ரூட் இருக்கு, ஒரு நியூ ரூட் இருக்கு. ஓல்ட் ரூட் என்னன்னா டயலாக், அதுக்கப்புறம் டிப்ளமசி. இது ரெண்டு தான் மன்மோகன் சிங்கினுடைய ரூட்டா இருந்தது. எந்த அளவுக்கு பாகிஸ்தானை ஐசோலேட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஐசோலேட் பண்ணாங்க. டயலாக் மூலியமாக வந்து நார்மல்சி கொண்டு வர பார்த்தாங்க. இதெல்லாம் செய்து கொண்டிருந்தார்கள். அது ஃபெயில் ஆச்சு. அது கர்னல் சொன்னதை நான் ஒத்துக்கிறேன். அதாவது அது ஃபெயில் ஆச்சுன்னு ஒத்துக்கிறேன். ஆனா F-16 வந்து பறந்துச்சு, அதை வந்து சுட்டு போட்டான்ல சொல்றதுல இல்ல, சுட முடியலன்னு சொல்றதெல்லாம் அது ஐ காண்ட் அக்செப்ட். என்ன 2019 நம்ம சுட்டு போட்டதா சொல்லிட்டு இருந்தோம். ஆனா அன்பார்ச்சுனேட்லி அதுக்கு ப்ரூஃபே கிடையாது. ஒன்னு நான் ரிமோட்ல இருக்கேன், ஒரே நிமிஷம் 2 விஷயம் சொல்ல வேணும்னு பார்த்தேன். இல்ல நான் வாட் ஐ அம் ட்ரைங் டு டெல் யூ சார், நான் ரிமோட்ல இருக்கேன், தயவு செய்து கேட்டுருங்க. F-16 பறந்ததாகவும் இங்கிருந்து யார் ஒண்ணு செய்யல என்றதும் நமக்கு ஆன்டி ஏர்கிராஃப்ட் கன் கிடையாதா? அப்போ இதெல்லாம் கேள்வியெல்லாம் இருக்கிறது. நீங்க உங்க வாய்ப்புல பேசுங்க. அது ஒண்ணு. இந்த முறை கூட 2019லயும் அதே F-16 விமானங்கள் வந்தது, நம்ம சுட்டு போட்டதா சொல்லிட்டு கொண்டிருக்கோம். ஆனால் அதுக்கு ஒரு எவிடன்ஸும் கிடையாது. there is no proof. ரெண்டு விஷயங்கள் தான் அப்ப நடந்தது. ஒரு MiG-21 we lost, அதுக்கப்புறம் ஒரு Mi-17 ஹெலிகாப்டர் we lost. that is what we have. நம்மளது ரெண்டு ஹெலிகாப்டர், 2 ஏர்கிராஃப்ட்ஸ் we lost. Pakistan did not lose anything according to the proof available. இது ஒன்னு. ரெண்டாவது நான் என்ன சொல்றேன்னா, old route did not work. New route என்ன?
பாய்காட் பிளஸ் அப்கோர்ஸ் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ஸ் அதுவும் ஒர்க் ஆகலை. அப்ப அடுத்து என்ன செய்ய முடியும்? இந்த ஒரு என்கொயரியில தான் போக வேண்டும். ஹரி, நீங்க பாத்திருப்பீங்க, இல்ல ஒர்க் ஆகலன்னு எப்படி சொல்ல முடியும்? ஒரு 21ல இருந்து ஐ அம் வெரி சாரி, இங்க மட்டும் இன்டர்வியூ பண்ணிக்கிறேன். 21ல இருந்து ஒரு நியர் பீஸ் இருந்ததுல, இவ்வளவு பீஸ்ஃபுல்லான ஒரு லாங்கிஸ்ட் பீரியட் நமக்கு இல்ல. சோ அது நமக்கு சாதிச்சது. ஆஃப் கோர்ஸ் நீங்க சொல்றது போல இந்த ஈக்குவேஷன்ல ஆசி முனீர்னு வந்திருக்காரு. தட் சேஞ்சஸ் தி ஈக்குவேஷன்.